அமெரிக்காவில் சாப்பாடு கொடுத்தவர்களிடம் சாதியை கேட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா மறுப்பு தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி பட்டிமன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் பிரபலமான ராஜா திரைப்படங்களிலும் நடித்து வருகிறார். இவர் அமெரிக்காவின் அட்லாண்டாவில் நடைபெற்ற நிகழ்வின் போது உணவு கொடுத்த பெண்ணிடம் சாதி குறித்து கேள்வி எழுப்பியதாக எழுந்த சர்ச்சை விவாதப் பொருளாக மாறியுள்ளது. இதுகுறித்த காணொலி மூலம் விளக்கமளித்துள்ள ராஜா தான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். வெளிநாட்டு நிகழ்ச்சிகளில் தங்களுக்கு அன்புடன் உணவு கொண்டு வந்து கொடுக்கும் தமிழர்கள் தங்களது ஊர் பெயரை சொல்லி அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள் என்று ராஜா கூறியுள்ளார். அவ்வாறு உணவளித்த பெண் ஒருவர் தன்னை காரைக்குடியைச் சேர்ந்தவர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டபோது செட்டிநாடா என்று தாம் கேட்டதாகவும் அதுவே சாதிய கண்ணோட்டத்தோடு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம் என்றும் ராஜா கூறியுள்ளார். உணவு கொடுப்பவர்களிடம் சாதியை கேட்கும் அளவுக்கு தமக்கு சிறிய புத்தி இல்லை எனவும் ராஜா விளக்கமளித்துள்ளார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு சந்தித்து பேசினார். அப்போது அமராவதியை ஆந்திராவின் தலைநகராக அங்கீகரிக்கும் சட்டத்தை நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது கட்டத்தில் கொண்டுவருமாறு வலியுறுத்தினார். மேலும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் ஜல்சக்தித்துறை அமைச்சர் CR பாட்டீல் ஆகியோரை சந்தித்த சந்திரபாபு நாயுடு போலாவரம் திட்டப் பணிகள் மற்றும் மாநிலத்திற்கு தேவையான நிதி உதவிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினார். ஒடிசா மாநிலம் கஞ்சாம் மாவட்டத்தில் அங்கன்வாடி மையத்தில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் சமையலராக நியமனம் செய்யப்பட்டதற்கு ஆதிக்க சாதியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பட்டியலின பெண் சமைத்த உணவை தங்கள் குழந்தைகள் உண்ணமாட்டார்கள் என கூறி கடந்த சில நாட்களாக 15க்கும் மேற்பட்ட குழந்தைகளை பெற்றோர் அங்கன்வாடிக்கு அனுப்பாமல் நிறுத்தியுள்ளனர். இது தங்களின் கலாச்சாரத்துக்கு எதிரானது என அவர்கள் வெளிப்படையாக கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்துக்கு சென்ற அதிகாரிகள் சாதிய பாகுபாடு சட்டப்படி குற்றம் என அறிவுறுத்தியும் சமையலறை மாற்றும் வரை குழந்தைகளை அனுப்ப மாட்டோம் என பெற்றோர் பிடிவாதமாக உள்ளனர். இந்த சம்பவம் சமூக ஆர்வலர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இசைஞானி இளையராஜா இசையில் சுகாவின் இயக்கத்தில் உருவாகும் சைலப்பன் சைக்கிள் மார்ட் என்ற திரைப்படத்தின் போஸ்டரை இயக்குநர் வெற்றிமாறன் வெளியிட்டார். இசக்கி கார்வண்ணன் தயாரிக்கும் இந்த படம் தென் தமிழக கிராமத்தின் வாழ்க்கையை அச்சு அசலாக காட்டும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. படத்தின் முக்கிய கதாபாத்திரங்களில் இசக்கி கார்வண்ணன், MS பாஸ்கர், இளவரசு, மூனார் ரமேஷ், சுப்பிரமணிய சிவா, பூஜா மோகன்ராஜ் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இசைஞானி இளையராஜா இசையமைக்கிறார். சர்வதேச ஊழல் கண்காணிப்பு அமைப்பான டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் வெளியிட்டுள்ள தரவரிசையில் இந்தியா 5 இடங்கள் முன்னேற்றம் கண்டுள்ளன. கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் என்ற பெயரில் வெளியிடப்படும் இந்த தரவரிசை 182 நாடுகளின் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளை மதிப்பிடுகிறது. இந்த பட்டியலில் கடந்த ஆண்டு 96ஆம் இடத்தில் இருந்த இந்தியா இந்த ஆண்டு 91ஆம் இடத்துக்கு முன்னேறியுள்ளது. முதலிடத்தில் டென்மார்க்கும் கடைசி இடத்தில் சோமாலியாவும் உள்ளன. அதே நேரம் ஊழல் குறித்த செய்திகளை வெளியிடும் நிருபர்கள் அதிகமாக தாக்குதலுக்கு உள்ளாகும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெற்றுள்ளது. வரும் 13ஆம் தேதி தென் தமிழ்நாட்டில் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும் தருமபுரி, நீலகிரி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் அதிகாலையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் என கூறியுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் சேலம், ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. கூட்டணி ஆட்சியில் தமிழக மக்களுக்கு பிரச்சனை இல்லை என காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஒத்துவராது என முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்த நிலையில் அதற்கு காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் எதிர்வினையாற்றியிருந்தார். அவரைத் தொடர்ந்து பிரவீன் சக்கரவர்த்தியும் கருத்து தெரிவித்துள்ளார். பிற மாநிலங்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொள்ளும் போது தமிழகம் தயங்குவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள அவர் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி கிடையாது என்பது போலியாக உருவாக்கப்பட்ட கருத்து எனவும் தெரிவித்துள்ளார். முன்னதாக புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியிலும் இதே கருத்தை கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. நாங்கள் தேசிய கட்சி, நாங்கள் மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேஷ் எல்லா மாநிலத்திலையும் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், ஜெயிக்கிறோம், ஆட்சியில் மந்திரி சபையில் பங்கு இருக்கு. எங்களுக்கு தமிழ்நாடு ஒண்டி என்ன
ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாது என்ற முதல்வரின் கருத்து கூட்டணியில் பிளவை ஏற்படுத்தாது என சிபிஐ மாநில செயலர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் புதிய தலைமுறை செய்தியாளர் வீரகுமாருக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில், ஒருவேளை கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறினாலும் நாங்கள் பிரம்மாண்ட வெற்றி பெறுவோம் என்று கூறியுள்ளார். கூட்டணி ஆட்சி ஒத்துவராது என்று காங்கிரசிடம் முதலமைச்சர் நேரடியாக கூற வேண்டியதுதானே என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பியிருக்கிறார். மதுரை காளவாசலில் பேட்டியளித்த அவரிடம் 7.5 இடஒதுக்கீட்டை போராடி கொண்டுவர வைத்தோம் என்று முதல்வர் கூறியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் தோல்வி பயத்தில் முதல்வர் புலம்புவதாக கூறினார். சசிகலா தொடர்பாக கேள்வி எழுப்பியவுடன் செய்தியாளர் சந்திப்பை செல்லூர் ராஜு முடித்துக் கொண்டார். சென்னை பாரிமுனையில் தாவேகா நிர்வாகிகள் மீது ஆளும் கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ரவுடிகள் அராஜக தாக்குதல் நடத்தியிருப்பதாக தாவேகா தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் சமூக வலைதள பதிவில், திமுகவின் தோல்வி பயத்தையே இது காட்டுகிறது என்றும், அராஜக தாக்குதலில் ஈடுபட்ட ஆளும் கட்சிக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டப் போவது நிச்சயம் என்றும் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள தாவேகா நிர்வாகிகளை மாநில நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். விஜயும் தாவேகவினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையேதான் சண்டை என்று அமைச்சர் சேகர்பாபு விளக்கம் அளித்திருக்கிறார். சென்னை அசோக் நகரில் மேம்படுத்தப்பட்டு வரும் முதல்வர் படைப்பக பணிகளை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாரிமுனையில் தாவேகவினர் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார். தமிழக பாஜக சார்பில் சட்டமன்ற தேர்தல் மேலாண்மை குழு அமைக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையிலான குழுவில் பொன் ராதாகிருஷ்ணன், SR சேகர், ஜெயபிரகாஷ், மா வெங்கடேசன், மாலா செல்வகுமார், ராமபிரியன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். கட்சியின் தேர்தல் பணிகளை சிறப்பாக வழிநடத்திட குழு அமைக்கப்பட்டிருப்பதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஒரு சவரன் தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் விலை உயர்த்து 1,16,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராம் தங்கம் 20 ரூபாய் விலை அதிகரித்து 14,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. எனினும் வெள்ளி விலையில் இன்று எந்த மாற்றமும் இல்லை. ஒரு கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கு விற்பனையாகும் நிலையில் 1 கிலோ வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் பாரத மாதாவையே அமெரிக்காவிடம் பிரதமர் மோடி விற்றுவிட்டதாக ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பட்ஜெட் மீதான விவாதத்தில் மக்களவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, இந்த ஒப்பந்தம் முழுவதும் அமெரிக்காவிற்கு சாதகமானது என்றும், இந்திய பொருட்களுக்கு 6 மடங்கு வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் குற்றஞ்சாட்டினார். அதானியின் வழக்கை காட்டி மோடியை ட்ரம்ப் அச்சுறுத்தினார் என்றும், இதனால்தான் பாரத மாதாவையே பிரதமர் விற்றுவிட்டார் என்றும் ராகுல் பேசினார். அமெரிக்க தொழிலதிபர் எப்ஸ்டீனின் ஆவணங்களில் தொழிலதிபர் அனில் அம்பானி பெயர் இடம்பெற்றிருப்பதாகவும், அவர் ஏன் சிறையில் அடைக்கப்படவில்லை என்றும் ராகுல் காந்தி வினவியுள்ளார். அனில் அம்பானியை எப்ஸ்டீனுக்கு அறிமுகப்படுத்திய ஹர்தீப் சிங் புரி தற்போது அமைச்சராக உள்ளார் என்றும், அவரது பெயரும் அந்த ஆவணங்களில் உள்ளதாகவும் ராகுல் காந்தி கூறினார். அதானி மற்றும் எப்ஸ்டீன் கோப்பு விவகாரத்தில் பிரதமர் ஒருவித அச்சத்தில் இருக்கிறார் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். பிரதமர் மோடி இந்தியாவின் வலிமையான பிரதமர் என்றும், காங்கிரஸ் கட்சிதான் தன் ஆட்சி காலத்தில் நாட்டை பலவீனப்படுத்தியதாகவும் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேசியுள்ளார். நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தியின் பேச்சுக்கு பதிலளித்து பேசிய கிரண் ரிஜிஜு, இந்திய நாட்டை விற்க இன்னும் யாரும் பிறக்கவில்லை என்றும் கூறினார். முன்னாள் ராணுவ தளபதி புத்தக விவகாரத்தில் தேச பாதுகாப்பை ராகுல் காந்தி தனது அரசியல் ஆயுதமாக்குவதாகவும் கிரண் ரிஜிஜு சாடினார். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் நாட்டின் நலன்களை அடகு வைக்கும் சரணாகதி என்று காங்கிரஸ் கட்சி கடுமையாக சாடியுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் MP சசி தரூர், சீனா மற்றும் வியட்நாமை விட இந்தியா சிறந்த ஒப்பந்தத்தை பெற்றுள்ளதாக அரசு கூறுவது ஆதாரமற்றது எனவும், அமெரிக்கா 18 விழுக்காடு வரி விதிக்கும் நிலையில் இந்தியா மட்டும் 0 வரிக்கு சம்மதிப்பது எந்த விதத்தில் நியாயம் எனவும் கேள்வி எழுப்பினார். இந்தியாவை ஏமாற்றி ட்ரம்ப் ஆதாயம் அடைந்துள்ளார் என்றும், இது ட்ரம்புடன் நட்பு பாராட்டும் பிரதமர் மோடியின் ராஜதந்திரத்திற்கு கிடைத்த படுதோல்வி என்றும் காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். இந்தியாவுடனான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான ஆவணத்தில் சில மாற்றங்களை அமெரிக்கா செய்துள்ளது.
இதன்படி $500 பில்லியன் மதிப்புள்ள பொருட்களை அமெரிக்கா உறுதி செய்ய இந்தியா உறுதி தெரிவித்துள்ளது என்ற வரி இந்தியா உத்தேசித்துள்ளது என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்தியா இறக்குமதி செய்யும் பிரிவுகள் பட்டியலில் விவசாயம் என்ற பெயரும் நீக்கப்பட்டுள்ளது. இந்தியா வரியை குறைக்கும் அல்லது நீக்கும் பொருட்கள் பட்டியலிலிருந்து சில வகை பருப்புகள் என்பதும் நீக்கப்பட்டுள்ளது. இந்தியா டிஜிட்டல் சேவை வரியை நீக்கும் என்ற வரியும் அகற்றப்பட்டுள்ளது. இவை இந்தியாவிற்கு சாதகமான திருத்தங்களாக கருதப்படுகின்றன. தேசிய கீதம் பாடும் முன் வந்தே மாதரம் பாடலும் பாடப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசின் வழிகாட்டு விதிமுறைகளிலும் இந்த புதிய அம்சம் சேர்க்கப்பட்டுள்ளது. பொது நிகழ்ச்சிகளிலும் பள்ளிகளிலும் தேசிய கீதம் பாடப்படும் முன் வந்தே மாதரம் பாடலின் 6 பத்திகளும் பாடப்பட வேண்டும் என்று அந்த விதி கூறுகிறது. வந்தே மாதரம் பாடல் 3 நிமிடம் 10 நொடி இசைக்கக்கூடியதாகும். குடியரசுத் தலைவர் வருகை, தேசிய கொடி ஏற்றுதல், ஆளுநர் உரை, பள்ளிகளில் அன்றாட பணி தொடங்குவது ஆகிய நிகழ்வுகளில் இந்நடைமுறை கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. வந்தே மாதரம் பாடலின் முழு பகுதியையும் பாட அரசு அறிவுறுத்தியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. வந்தே மாதரம் பாடலின் 2ஆம் பகுதியில் தாய்நாட்டை துர்கை மற்றும் லட்சுமி ஆகிய இந்து கடவுள்களோடு ஒப்பிடும் வகையில் இருந்ததால் பிற மதத்தினரின் வேண்டுகோள்படி அவை மட்டும் நீக்கப்பட்டிருந்தன. 1937இல் கொல்கத்தாவில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதில்தான் வந்தே மாதரம் பாடலின் முதல் 2 பத்திகள் மட்டும் பாட முடிவெடுக்கப்பட்டு அதுவே நடைமுறையில் இருந்து வந்தது. தற்போது முழு பாடலையும் பாட அரசு விதிமுறையை கொண்டு வந்துள்ளது. மும்பை மாநகரத்தின் மேயராக ரித்து தாப்டேவும் துணை மேயராக சஞ்சய் காடையும் தேர்வு செய்யப்பட்டனர். மும்பையில் நடைபெற்ற மாநகராட்சி உறுப்பினர்கள் கூட்டத்தில் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். இந்தியாவின் பொருளாதார மதிப்புமிக்க மும்பை மாநகராட்சியில் பாஜகவைச் சேர்ந்த ஒருவர் மேயராவது இதுவே முதல் முறை. கடந்த மாதம் நடந்த மாநகராட்சி தேர்தலில் பாஜக ஷிண்டே சிவசேனா கூட்டணி பெரும்பான்மை இடங்களை வென்றிருந்தது. சிறப்பு NIA நீதிமன்றம் அமைப்பது தொடர்பாக தமிழ்நாடு உள்ளிட்ட 17 மாநில அரசுகளிடம் உச்சநீதிமன்றம் கருத்து கேட்டுள்ளது. 10க்கும் மேற்பட்ட NIA வழக்குகள் நிலுவையில் உள்ள மாநிலங்களில் சிறப்பு நீதிமன்றங்களை அமைக்க மத்திய அரசு கருதுகிறது. இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் தாக்கல் செய்த விரிவான நிலை அறிக்கையை பரிசீலித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இந்த மாநிலங்களிடமிருந்து பதிலை கோரியுள்ளது. விரைவாக நீதி வழங்க உதவும் இந்த சிறப்பு நீதிமன்றங்களை அமைப்பதற்கு மத்திய அரசு நிதி உதவி வழங்க உள்ளது. முன்னாள் ராணுவ தளபதியின் புத்தக விவகாரத்தில் பென்குயின் பதிப்பகத்திற்கு டெல்லி காவல்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த நோட்டீஸில் காவல்துறை அனுமதி பெறப்படாத இந்த புத்தகத்தின் PDF நகல் இணையத்தில் எப்படி கசிந்தது என்பது உள்ளிட்ட கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. முன்னாள் தளபதி நரவணே எழுதிய புத்தகத்தின் ஒரு பகுதியை ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் படிக்க முயன்றது பெரும் சர்ச்சையை எழுப்பியது. வெளியாகாத புத்தகத்தை படிக்கக்கூடாது என்று அரசு கூறிய நிலையில் புத்தகம் வெளியாகிவிட்டதாக முன்னாள் தளபதியே பதிவிட்டிருக்கிறார் என்று ராகுல் காந்தி கூறியுள்ளார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு சந்தித்து பேசினார். அப்போது அமராவதியை ஆந்திராவின் தலைநகராக அங்கீகரிக்கும் சட்டத்தை நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது கட்டத்தில் கொண்டுவருமாறு வலியுறுத்தினார். மேலும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் ஜல்சக்தித்துறை அமைச்சர் CR பாட்டீல் ஆகியோரை சந்தித்த சந்திரபாபு நாயுடு போலாவரம் திட்டப்பணிகள் மற்றும் மாநிலத்திற்கு தேவையான நிதி உதவிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினார். அதானி குழுமம் தொடர்ந்த அவதூறு வழக்கில் பத்திரிகையாளர் ரவி நாயருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து குஜராத் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. தங்கள் நிறுவனம் குறித்து ரவி நாயர் வெளியிட்ட X பதிவுகள் நிறுவனத்தின் மதிப்பை கெடுக்கும் வகையில் பொய்யாகவும் அவதூறாகவும் இருப்பதாக அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. குஜராத் மாநிலம் காந்திநகர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கு விசாரணையில் ரவி நாயர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறிய நீதிபதி அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். ஒடிஷா மாநிலம் கஞ்சாம் மாவட்டத்தில் அங்கன்வாடி மையத்தில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் சமையலராக நியமிக்கப்பட்டதற்கு ஆதிக்க சாதியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பட்டியலின பெண் சமைத்த உணவை தங்கள் குழந்தைகள் உண்ணமாட்டார்கள் என்று கூறி கடந்த சில நாட்களாக 15க்கும் மேற்பட்ட குழந்தைகளை பெற்றோர் அங்கன்வாடிக்கு அனுப்பாமல் நிறுத்தியுள்ளனர். இது தங்களின் கலாச்சாரத்திற்கு எதிரானது என்று அவர்கள் வெளிப்படையாக கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரயில்களில் பயணிகளுக்கிடையே பாகுபாடு காட்டப்படுவதாக நாடாளுமன்ற பொது கணக்கு குழு விமர்சித்துள்ளது.
அதிக கட்டணம் கொண்ட வந்தே பாரத் போன்ற ரயில்களில் பயணிகளுக்கு தூய்மையான படுக்கை விரிப்புகள், பெட்டிகள் போன்ற வசதிகள் கிடைப்பதாகவும் மற்ற ரயில்களில் இவை கிடைப்பதில்லை என்றும் கூறியுள்ளது. எல்லா வகை ரயில்களிலும் பயணிகளுக்கு உரிய வசதிகள் வழங்கப்பட வேண்டும் என அக்குழு ரயில்வே வாரியத்தை வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச ஊழல் கண்காணிப்பு அமைப்பான டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் வெளியிட்டுள்ள தரவரிசையில் இந்திய 5 இடங்கள் முன்னேற்றம் கண்டிருக்கிறது. கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் என்ற பெயரில் வெளியிடப்படும் இந்த தரவரிசை 182 நாடுகளின் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளை மதிப்பிடுகிறது. இந்த பட்டியலில் கடந்த ஆண்டு 96ஆம் இடத்தில் இருந்த இந்தியா இந்த ஆண்டு 91ஆம் இடத்திற்கு முன்னேறியிருக்கிறது. முதலிடத்தில் டென்மார்க்கும் கடைசி இடத்தில் சோமாலியாவும் உள்ளன. அதே நேரம் ஊழல் குறித்து செய்திகளை வெளியிடும் நிருபர்கள் அதிகமாக தாக்குதலுக்குள்ளாகும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெற்றுள்ளது. AI உள்ளடக்கங்களுக்கு மத்திய அரசு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. சமூக வலைதளங்களில் பகிரப்படும் AI புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களில் AI-யால் உருவாக்கப்பட்டது என்ற லேபிள் இடம்பெற வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. சட்டவிரோதமான பாலியல் ரீதியான அத்துமீறல் வகையிலான AI உள்ளடக்கங்களை தானாகவே கண்டறிந்து நீக்குவதற்கு சமூக வலைதளங்கள் தானியங்கி தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. கேரளாவில் மாணவர்கள் டிஜிட்டல் பயன்பாட்டிற்கு அடிமையாவது குறித்து ஆய்வு செய்ய துறை செயலர் தலைமையில் குழு அமைக்கப்பட உள்ளதாக அந்த மாநில கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவன்குட்டி, மாணவர்கள் டிஜிட்டல் பயன்பாட்டிற்கு அடிமையாவது தொடர்பாக கல்வித்துறைக்கு தொடர்ந்து புகார்கள் வருவதாகவும் இந்த விஷயத்தில் தாமதமின்றி தீர்வு காண வேண்டும் என்பதை சில நிகழ்வுகள் உணர்த்துவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கேரளாவின் முதல் பார்வை மாற்றுத்திறனாளி பெண் நீதிபதியாக தான்யாநாதன் பொறுப்பேற்றதை அடுத்து அவருக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. கேரள நீதித்துறையில் சிவில் நீதிபதி இளநிலை பிரிவு தேர்வில் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் மாநில அளவில் தான்யாநாதன் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் பிறவியிலேயே பார்வை மாற்றுத்திறனாளி. கண்ணூர் பல்கலைக்கழகத்தில் LLB சட்டம் பயின்ற இவர் பல்கலைக்கழக அளவில் முதலிடம் பிடித்தார். தமிழக ரயில்வே திட்டங்கள் தாமதமாவதற்கு மாநில அரசு நிலம் வழங்காததே காரணம் என்ற மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவின் குற்றச்சாட்டை தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மறுத்துள்ளார். 2021ஆம் ஆண்டு முதல் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ரயில்வே திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு மிகுந்த முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். சேலம் அருகே தவேகா தலைவர் விஜய் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காவல் துணை ஆணையர் ஆய்வு செய்தார். பிப்ரவரி 13ஆம் தேதி சேலம் சீலநாயக்கன்பட்டி அருகே கட்சி நிர்வாகிகளோடு தவேகா தலைவர் விஜய் சந்திப்பு கூட்டம் நடைபெறுகிறது. இதற்கு காவல்துறை தரப்பில் 51 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கூட்டம் நடைபெறும் திடலில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகள், போக்குவரத்து பயன்பாடு உள்ளிட்டவற்றை காவல் துணை ஆணையர் கேல்கர் சுப்பிரமணிய பாலச்சந்திரா நேரில் ஆய்வு செய்தார். மதுரை வண்டியூர் அருகே அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். தீர்த்தக்காடு பகுதியில் பட்டியலின மக்கள் வசித்து வரும் பகுதியில் பல ஆண்டுகளாக முறையான மின்சாரம், குடிநீர் மற்றும் சாலை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பெண்கள், குழந்தைகள் உட்பட அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டும் மக்கள் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படும் வரை தேர்தலில் வாக்களிக்கப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளனர். அமைச்சர் மூர்த்தி தங்கள் மீது சாதிய வன்மத்தை வெளிப்படுத்தியதாக கூறி மதுரை சின்ன உடைப்பு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை விமான நிலைய விரிவாக்க விவகாரம் தொடர்பாக போராடி வரும் சின்ன உடைப்பு கிராம மக்கள் அது தொடர்பாக திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழியிடம் முறையிடச் சென்றதாக தெரிகிறது. அப்போது அங்கிருந்த அமைச்சர் மூர்த்தி சின்ன உடைப்பு கிராமத்தை தானே காப்பாற்றியதாக கூறியதாகவும், மிகவும் ஒருமையில் பேசி சாதி ரீதியிலான வன்மத்தை வெளிப்படுத்தியதாகவும் அக்கிராமத்தினர் குற்றஞ்சாட்டியுள்ளனர். நாகை, கடலூர் மற்றும் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. நாகை வேதாரண்யத்தில் ரேஷன் கடைகளை அடைத்து 2வது நாளாக நடந்த போராட்டத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டனர். விருத்தாசலத்தில் ஊதிய உயர்வு, எடையாளர் நியமனம் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. சிவகங்கை தேவக்கோட்டையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். சென்னை
மெரினா கடற்கரையில் கடைகள் ஒதுக்குவது தொடர்பாக நாளை குலுக்கல் முறையில் தேர்வு செய்யும் பணி நடைபெறவுள்ளது. கடற்கரையில் கடைகளை முறைப்படுத்த 300 கடைகள் மட்டுமே இயங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதன்படி உணவகம், பொம்மை மற்றும் அழகு சாதன கடைகள் என்று தலா 100 கடைகளுக்கான வியாபாரிகளை தேர்வு செய்யும் குலுக்கல் முறை நாளை காலை 10 மணிக்கு ரிப்பன் மாளிகையில் நடைபெறுகிறது. அமைச்சர் துரைமுருகன் கால்வலி காரணமாக சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் துரைமுருகனுக்கு வலி நிவாரணத்திற்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் துரைமுருகன் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் மருத்துவமனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையில் பசுமை தாமிர உற்பத்திக்கு அனுமதி மறுத்த உத்தரவை எதிர்த்து வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசு மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்து ஸ்டெர்லைட் ஆலை தாக்கல் செய்திருந்த மனு மீது தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வு விசாரணை மேற்கொண்டது. வேதாந்தா நிறுவனத்தின் மனுவுக்கு பதிலளிக்கும்படியும் நிபுணர்கள் குழுவை அமைப்பது குறித்தும் விளக்கமளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் சனீஸ்வர பகவான் கோவிலில் சனிப்பெயர்ச்சி விழாவிற்கான பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. இக்கோவிலில் 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சனிப்பெயர்ச்சி விழா விமர்சையாக நடைபெறும். வரும் மார்ச் 6ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனிப்பெயர்ச்சி நடைபெறவுள்ளதை அடுத்து பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. இதற்காக பந்தக்காலுக்கு பால், தயிர், மஞ்சள் உள்ளிட்டவற்றால் அபிஷேகம் செய்து நடப்பட்டது. விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி யாத்திரை மேற்கொண்டுள்ள தேசிய விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழுவினர் சேலம் வந்தனர். திருவாக்கவுண்டனூர் அருகே பேரணியாக வந்த அவர்களை PR பாண்டியன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விவசாய குழுவினர் அமெரிக்கா, இந்தியா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதிக்கும் என்று தெரிவித்தனர். அமெரிக்கா தங்களை கழிவறை காகிதத்தை விட மோசமாக நடத்துவதாக பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் பேசிய அமைச்சர் கவாஜா ஆசிப், அமெரிக்கா தங்கள் தேவைக்கு பாகிஸ்தானை பயன்படுத்திக் கொள்வதாகவும் வேலை முடிந்தவுடன் கழிவறை காகிதத்தை விட மோசமாக நடத்துவதாகவும் வேதனை தெரிவித்தார். குறிப்பாக ஜியா உல் ஹக், முஷாரப் ஆகிய ராணுவ ஆட்சியாளர்கள்தான் இந்த மோசமான நிலைக்கு காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தலிபான்களுக்கு எதிராக அமெரிக்கா தங்களை பயன்படுத்தியதாகவும் இதனால் மோசமான விளைவுகளை பாகிஸ்தான் அனுபவித்து வருவதாகவும் கவாஜா ஆசிப் கூறினார். வங்கதேசத்தில் நாளை நாடாளுமன்ற தேர்தலுக்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மொத்தமுள்ள 300 இடங்களில் 299 இடங்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் வங்கதேச தேசிய கட்சிக்கும் ஜமாத் இஸ்லாமிய கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. வாக்குப்பதிவு அமைதியாக நடக்க விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வெளிநாட்டு வாழ் வங்கதேச மக்கள் தபால் வழியே வாக்களிக்கும் வசதி இருக்கிறது. கேமராக்கள், ட்ரோன்கள் கொண்டு வாக்குப்பதிவு நேரடியாக கண்காணிக்கப்படுகிறது. காவலர்கள் உடலில் பொருத்தக்கூடிய கேமராக்களை அணிந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். வங்கதேசத்தில் தேர்தலுடன் சேர்த்து அரசமைப்பில் 84 அம்ச சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கான கருத்து கேட்பும் நடைபெறவுள்ளது. பிரதமரின் அதிகாரங்களை குறைத்து ஜனாதிபதியின் அதிகாரங்களை அதிகரிப்பது, ஒரு நபர் 2 முறை மட்டுமே பிரதமராக இருக்க முடியும், நாடாளுமன்றத்தில் மேலவையை உருவாக்குவது உள்ளிட்டவை இந்த 84 அம்சங்களில் இடம்பெற்றுள்ளன. ஆம் அல்லது வேண்டாம் என 2இல் ஒரு பதிலை தேர்வு செய்யும் வகையில் கருத்து கேட்பு உள்ளது. சீர்திருத்தங்களுக்கு மக்கள் ஒப்புதல் கிடைக்கும் பட்சத்தில் தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் 180 நாட்களுக்குள் அதை செயல்படுத்த வேண்டும். ரஷ்யாவில் மக்கள் தொகை மிகவும் குறைந்து உழைக்கும் வயதினர் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இந்நிலையில் இந்தியாவிலிருந்து அதிக அளவில் தொழிலாளர்களை ரஷ்யா வருவிக்கிறது. 2021ஆம் ஆண்டில் 5000 இந்திய தொழிலாளர்களுக்கு விசா அனுமதி வழங்கிய ரஷ்யா 2025இல் 72,000 பேருக்கு வழங்கியிருக்கிறது. இது ஒட்டுமொத்த விசா ஒதுக்கீட்டில் 3இல் ஒரு பகுதியாகும். தையல், ஓட்டுநர் பணியிலிருந்து தூய்மை பணிகள் வரை பல்வேறு வேலைகளை இந்தியர்கள் பெறுகிறார்கள். கடந்த ஆண்டு பிரதமர் மோடி, அதிபர் புதின் இடையே கையெழுத்தான ஒப்பந்தத்தில் இந்தியாவிலிருந்து வரம்பற்ற எண்ணிக்கையில் தொழிலாளர்களை வரவழைப்பதும் ஒன்றாகும். தற்போதைய நிலையில் 23 லட்சம் தொழிலாளர்கள் பற்றாக்குறை இருக்கிறது. T20 உலகக்கோப்பை தொடரின் பரபரப்பான ஆட்டத்தில் 2வது சூப்பர் ஓவரில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா த்ரில் வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த தென்னாப்பிரிக்கா 20 ஓவர்களில் 187 ரன்களை எடுத்தது. தொடர்ந்து களம் இறங்கிய ஆப்கானிஸ்தான் அதே 187 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது.
இதையடுத்து நடைபெற்ற முதல் சூப்பர் ஓவரில் ஆப்கானிஸ்தான் 17 ரன்களை எடுத்தது. தொடர்ந்து பேட் செய்த தென்னாப்பிரிக்காவும் 17 ரன்களை எடுக்க போட்டி இரண்டாவது சூப்பர் ஓவருக்கு சென்றது. அதில் முதலில் பேட் செய்த தென்னாப்பிரிக்கா 23 ரன்களை எடுத்தது. அடுத்ததாக பேட் செய்த ஆப்கானிஸ்தான் 5 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. கடைசி பந்தில் ஆப்கானிஸ்தானுக்கு 6 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் அந்த அணி வீரர் குர்பாஸ் ஆட்டமிழந்தார். இசைஞானி இளையராஜா இசையில் சுகாவின் இயக்கத்தில் உருவாகும் சைலப்பன் சைக்கிள் மார்ட் என்ற திரைப்படத்தின் போஸ்டரை இயக்குநர் வெற்றிமாறன் வெளியிட்டார். இசைக்கே கார்வண்ணன் தயாரிக்கும் இந்த படம் தென் தமிழக கிராமத்தின் வாழ்க்கையை அச்சு அசலாக காட்டும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. படத்தின் முக்கிய கதாபாத்திரங்களில் இசைக்கே கார்வண்ணன், MS பாஸ்கர், இளவரசு, மூனார் ரமேஷ், சுப்பிரமணிய சிவா, பூஜா மோகன்ராஜ் உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள். இசைஞானி இளையராஜா இசையமைக்கிறார்.